அடுத்தபடியாக மாநில கொள்கை பிரிவு செயலாளர் ராவணன் சுரேஷ் அவர்கள் உரையாற்றுவார். காரைக்குடி பகுதி வாழ் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இவ்வளோ நாள் அண்ணன் நிப்பாட்டின வேட்பாளருக்கு நாங்கள் ஓட்டு கேட்டோம். இப்போ நாங்கள் அண்ணனுக்கே நாங்கள் ஓட்டு கேட்குறோம். அதில் என்ன ஒரு கூடுதல் சிறப்பம்சம்னா, ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயா முதலமைச்சர் வேட்பாளராக ஒரு இடத்துல நிற்கிறாரு. ஐயா ஸ்டாலின் ஐயா முதலமைச்சர் வேட்பாளராக ஒரு இடத்துல நிற்கிறாரு. இப்போ காரைக்குடிக்கு என்ன சிறப்புனா, முதலமைச்சர் வேட்பாளரா அண்ணன் செந்தமிழன் சீமான் இங்கே நிற்கிறாரு. அவருக்கு ஓட்டு கேட்கறதுக்காக நம்ம வந்திருக்கிறோம். அவ்வளோதான். இந்த காரைக்குடிக்கு என்ன பெருமை? இப்போ காரைக்குடியில் எதுக்கு வந்து நிற்கிறார் அப்படின்னா, வரலாற்றுல சில சம்பவங்கள் மட்டும் மறக்கவே முடியாத ஒரு சம்பவமா இருக்கும். ஆமால்ல, இந்த சம்பவம் இங்கே நடந்துச்சு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது என்னன்னா, ஒரு சாதாரண ஒரு ஆளாக, ஒரு சாதாரண ஒரு மனிதனாக டேனியல் ராசையா அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு கருப்பா ஒரு சின்னோண்டு ஆளா இந்த தமிழ் சினிமாவுக்குள்ள வந்து, எனக்கு மியூசிக் போட தெரியுமையா, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கய்யா, எனக்கு ஒரு மியூசிக் போட தெரியுங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்க கெஞ்சினவரை இந்த காரைக்குடியை சேர்ந்த பஞ்சு அருணாச்சலம்ங்கிற ஒரு ஆளு வாய்ப்பு கொடுத்து இன்னைக்கு இசைஞானி இளையராஜாவா மாத்தி நிப்பாட்டி இருக்காருன்னா, இந்த காரைக்குடியோட பெருமையை நீங்க நினைச்சு பார்க்கணும். அப்ப சாதாரண டேனியல் ராசையாவா இருந்தவரை காரைக்குடியை சேர்ந்த ஒருத்தர் இளையராஜாவா மாத்திருக்காரு அப்படின்னா, காரைக்குடியை சேர்ந்த நம்ம எல்லாரும் வீதியில கடந்து கத்துற எதிர்கட்சி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு சாதாரண ஒரு நாம் தமிழர் கட்சியோட ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற அண்ணன் செந்தமிழன் சீமான் என்கிற நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பை நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். இந்த காரைக்குடி மக்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். ஏற்படுத்தி கொடுப்போமா? வரலாற்றுல ஒரு வாய்ப்பு. ஒரு சாதாரண டேனியல் ராசையாவை இருந்த ஐயா இளையராஜாவை இன்னைக்கு உலகம் போற்றும் இசைஞானியாக மாற்றிய காரைக்குடி அண்ணன் செந்தமிழன் சீமானை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மாற்றுகிற வரலாறை நாம படைச்சாகணும். இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற நாம் தமிழர் கட்சி உறவுகள், காரைக்குடியை சேர்ந்த உறவுகள், உங்களுக்கு எல்லாம் ஒரு வாய்ப்பு. ஐயா காமராசர் அவர்களை எப்படி விருதுபட்டி விருதுநகரில் இருந்து ஒரு முதலமைச்சராக உருவாக்கியதோ, ஒரு சின்னஞ்சிறிய ஊர் உருவாக்கியதோ, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஊராக அது மாறியதோ, அது மாதிரி காரைக்குடிக்கு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வாய்ப்பு. சீமானையும் நம்ம முதலமைச்சர் ஆக்கணும்டா. அந்த ஆள் வெளியிலே கிடந்து கத்துறான்டா. ஒரு ஆளையாச்சும் உள்ள கொண்டாந்து அனுப்புவோம்டா. சட்டமன்றத்துக்குள்ள போனார்னா அந்த ஆள் பேசுவான்டா, வெளியில தெரியும்டா. நம்ம குறையெல்லாம் வெளியில சொல்றதுக்கு ஒரு ஆள் வரும்டா. சீமானை விட்டா எவன்டா கத்த போறான் அப்படின்னு நினைக்கிற ஆள் எல்லாம் சீமானுக்கு போடணும். இதை கேட்டுதான் நாங்க வரோம். இதுக்கு முன்னாடி யாரு ஓட்டு கேட்டு, இதுக்கு முன்னாடி யார் எம்எல்ஏ இருந்தது உங்களுக்கு திடீர்னு கேட்டா ஞாபகம் வராது. ஏன்னா இது யாருப்பா அது அப்படின்னா, ஐயா மாங்குடியா இருந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி யாரு எம்பியா இருந்தாருன்னா, யாருப்பா அது? ஐயா கார்த்திக் சிதம்பரம் ஐயா இருந்தாரு. அதுக்கு முன்னாடி யாரு யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 45 வருஷமாக காங்கிரஸ் கட்சி காரைக்குடியை ஆண்டு கொண்டு இருக்கிறது. 45 வருஷமா ஐயா பா சிதம்பரம் கிட்டத்தட்ட 9 முறை இந்த காரைக்குடி தொகுதியில எம்பியா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் மயன் கார்த்திக் சிதம்பரம் 2 தடவை எம்பியா வந்திருக்காரு. காரைக்குடிக்கு செய்தது என்ன? இதுதான் கேள்வி. என்னப்பா சொல்ற, அவர் என்னப்பா பண்ண முடியுப்பா? வயசான காலத்துல நம்ம வாட்டுக்கு ஜெயிச்சு அனுப்புவான், அவர் வாட்டுக்கு இருந்துட்டு போட்டுமாப்பா. செட்டியார் நல்லவர், ஐயா நல்லவர் அப்படின்னு சொல்லுவீங்க. நல்லவர் தாங்க, ஆனா வல்லவரா? முதல் டைம் ஓட்டு கேட்டு வந்தாரு ஐயா பா சிதம்பரம் ஐயா, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். 1984 ஓட்டு கேட்டு வந்தாரு. காரைக்குடி தொகுதியில இங்க நிக்கிற எங்க அண்ணன் தம்பி அக்காத கட்சியை பார்த்து கேட்டாரு. என்ன கேட்டாரு? நீங்க எல்லாம் எங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கன்னா காரைக்குடிக்கு பக்கத்திலேயே உங்க புள்ள குட்டி எல்லாம் படிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு அருமையான தொழிற்சாலைகளை கட்டி உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் வேலை வெட்டியை நான் இங்கே ஏற்படுத்தி கொடுப்போம்னு முதல் தடவை சொன்னாரு. நம்ம எல்லாம் நம்பி ஓட்டு போட்டோம், ஜெயிச்சாரு, போனாரு. அதுக்கப்புறம் அதை செய்யல, ஏமாத்திட்டாரு. 2வது டைம் அதே மாதிரி வந்தாரு. உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்க வேலை வெட்டியை நான் கொண்டாந்து கொடுப்பேன், என்னை நம்புங்கன்னு சொன்னாரு. மறுபடியும் நம்புனா ஓட்டு போட்டோம், 2வது தடவை ஜெயிச்சாரு, போனாரு. அதோட நம்ம தலையில மிளகா அரைச்சாரு. 3வது டைம் வந்தாரு, அதே சொன்னாரு, ஜெயிச்சாரு, ஓட்டு போட்டோம், போனாரு, மிளகா அரைச்சாரு. 4வது தடவை இதே சொன்னாரு, மறுபடியும் தலையில மிளகா அரைச்சாரு, ஜெயிச்சாரு, போயிட்டாரு. 5வது தடவை வந்தாரு, தலையில மிளகா அரைச்சாரு. 6வது தடவை வந்தாரு, தலையில மிளகா அரைச்சாரு. 7வது தடவை வந்தாரு, மிளகா அரைச்சாரு. 8, 9 டைம் முதல்ல அரைச்சு 9வது டைம் முடிஞ்சு 10வது டைம் அவ மயனை கொண்டாந்து விட்டாரு. மறுபடியும் மிளகா அரைச்சாரு, ஜெயிச்சாரு. இப்ப சொல்லுங்க,
யாரு முட்டாளு? அவர் முட்டாளா நம்ம முட்டாளா? யோசிச்சு பாரு. 9 தடவை ஜெயிச்சா ஐயா பாசிதமரம் காங்கிரஸ் கட்சி ஒண்ணுமே செய்யல காரைக்குடிக்கு. 2 தடவை, இப்ப 2வது தடவை ஜெயிக்க வர்ற ஐயா மாங்குடி ஐயா காரைக்குடிக்கு ஒண்ணும் செய்யல. அப்புறம் என்ன இதுக்கு நாங்க ஓட்டு போடணும்னு யாரு கேட்கிறா? ட்விட்டர்ல 4 பேர் கேட்கிறான், பேஸ்புக்ல 3 பேர் கேட்கிறான், இன்ஸ்டாகிராம்ல ஒரு 2 பேர் கேட்கிறான். அப்ப இதெல்லாம் மாத்தணும்னு நினைக்கிற டீம் ஒரு பக்கம் நிக்குது. அதாவது பணங்காசை கொண்டுகிட்டு ஒரு டீம் வருது, பணங்காசை கொடுக்கணும்னு சாதிய சொல்லி ஒரு வேட்பாளர், யாரு குக்கரை கொண்டுகிட்டு சாதிய சொல்லி அவங்க சாதிக்கார அந்த பெல்ட் ஓட்டு போடுப்பா அப்படின்னு சாதிய சொல்லி ஒரு வேட்பாளர். இன்னொரு வேட்பாளர் சினிமா கவர்ச்சியை நம்பி. இப்ப சில பேர் எல்லாம் சொல்றான் அவர் வந்தாவே கூட்டம் கொடுக்குறான். அட முட்டா பயிலா, கூட்டம் இருக்கிற இடத்துக்கு அந்த ஆள் போறான்டா, அந்த ஆள் இருக்கிற இடத்துக்கு கூட்டம் வரல, எங்க கூட்டம் இருந்தாலும் அந்த ஆள் போயிடறான். சந்தையா இன்னைக்கு போன்ல பேச வேண்டியது, மாப்பிள்ள இன்னைக்கு எங்க போவான், இன்னைக்கு வியாழக்கிழமை சந்தை, நேர வண்டி அங்கே விடு, அங்கே கூட்டமா இருக்கு நமக்கு பக்கத்துல, ஏன்னா கூட்டம் பண்ணாதான் நம்ம ஆளு எந்த போறார் இந்த போறார் அவரை ஒரு செல்ஃபி எடுப்போம்னு சொல்லுவான்ல, அந்த அதை பூரா இங்கிட்டு இருந்து 2 கேமரா, அங்கிட்டு இருந்து 2 கேமரா, மேல இருந்து பறக்க விட்டு ஒரு கேமரா எடுத்து ஒரு ரீல்ஸா போட வேண்டியது, நல்ல ஒரு பாட்டு சூப்பரான ஒரு பாட்டை போட வேண்டியது. அடுத்து இன்னைக்கு எங்கே போறது, இன்னைக்கு திங்கக்கிழமை சந்தை அங்கே போவான், அதுக்கப்புறம் இங்க இன்னைக்கு புதுவேல் சந்தை அங்கே போயிடுவான், இன்னைக்கு முப்பையூர் சந்தை, இப்படி சந்தையா திறாங்களே தவிர மக்கள் பிரச்சனைக்கு ஒருத்தம் இல்ல. நான் இருக்குங்க சின்ன பையங்க, நான் இதே இடத்துல எல்லா காவல்துறைக்கும் தெரியும், எங்க அண்ணன் தம்பி தான். இதே இடத்துல ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு 1 வாரம் தொண்டை தண்ணி வத்த கத்தி மக்களை நிப்பாட்டுனுங்கண்ணா, எங்க அண்ணன் சீமானனை வளர்த்த வளர்ப்புங்க, அது வளர்த்த வளர்ப்பு. 1 வாரம் இந்த இருக்க காரைக்குடியில் இருக்க எங்க எல்லாத்தையும் கேட்டு பாருங்க, ஆசா லெனின் அக்கா கூட வந்தாங்க அந்த அந்த இதுல பேசுறதுக்கு, அவங்களும் பேசினாங்க, நாங்களாம் பேசினோம். அவங்க ஒரு பொதுத்துறையில் இருக்காங்க, அவங்களாம் பேசினாங்க. ஆனா அவரும் டாக்டர் தானே, அவங்க ஒரு டாக்டர் தானே. இந்த டாக்டர் எங்க போனாரு? அந்த டாக்டர் வந்தாங்கல்ல, ஆசா லெனின் வந்தாங்கல்ல, இந்த டாக்டர் எங்க போனாரு? ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு வந்தாரா? களத்துக்கு வந்தாரா? கோயிலூர் பிரச்சனைக்கு களத்துக்கு வந்தாரா? இல்ல இந்த இருக்கு இழுப்பக்குடியில 25 வருஷமா சுடுகாட்டுல செம்மிக்கிட்டு இருந்தாங்க, எங்க பாட்டம் பூட்டையெல்லாம் செம்மிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சுடுகாட்டை தனி மனுஷன் பட்டா போட்டான், ஏற்கனவே ஏடிஎம்கேல இருந்த ஒன்றிய கவுன்சில பட்டா போட்டான், ஏமே வாங்கி கொடுக்க முடியும்? மாங்குடி வாங்கி கொடுத்துருவாரா? வாங்கி கொடு. சுடுகாட்டுல புதைக்கிறக்க இடம்டா உங்க ஆட்சியில 75 வருஷமா நாங்க கத்திக்கிட்டு இருக்கோம்டா. ஒண்ணு இல்லடா, இங்க யோசிச்சு பாரு. இதையெல்லாம் மாத்தணும்னு நினைக்கிற ஒரு டீம் இருக்கு. ஒண்ணு சினிமா கவர்ச்சி வந்து ஒரு ஆள் வர்றான், இன்னொரு ஆளு என்ன பண்றான்னா பணத்தை கொண்டுட்டு வரான். இன்னொரு ஆள் யாரு? நாங்க இனத்தை கொண்டுட்டு வரோம், தமிழ் இனத்தை கொண்டுட்டு வரோம். சீமான் வந்தா தான் தமிழ்நாடு நல்லா இருக்கும், சீமான் வந்தா தான் தமிழ்நாட்டு இயற்கை வளங்கள் பாதிக்கப்படாம இருக்கும், சீமான் வந்தா தான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் குரல் கொடுப்பாரு, சீமான் வந்தா தாண்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற நாம் தமிழர் கட்சி பேசுற எல்லா கருத்துக்கும் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா, இதுவரைக்கும் இந்த காங்கிரஸ் கட்சி இங்க ஜெயிச்சிருந்த அந்த வரலாறு நீங்கி, காங்கிரஸ் கட்சிங்கிற ஒரு சனியன் இந்த காரைக்குடி தொகுதியிலிருந்து போய் சீமானனும் அவன் தம்பிகளும் இந்த இடத்துல இருந்து ஜெயிச்சாங்கிற ஒரு வரலாற்றை நம்ம படைக்க காத்திருக்கிறோம். இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் நம்ம செஞ்ச வரலாற்றுல இடம் பிடிக்கும். ஏன்னா ஓட்டு என்னும் போது வெளிநாட்டுல இருந்து பேசுவான், காரைக்குடிக்காரங்க உண்மையிலே ஜெயிக்க வச்சிருவாங்களா, சரியா வந்துருவாங்களா அப்படின்னு கேட்கறாங்க, சரியா பண்ணிடுவாங்களா கேட்கறாங்க. உண்மையிலே காரைக்குடிக்காரங்க அறிவாளிங்கிறத நம்ம உணர்த்தி ஆகணும். நாங்க பேசுறதுல ஏதாவது தவறு இருக்கா? லாஜிக்கா பேசுறோம்ல, லாஜிக்கா. இலவசம் கொடுக்குறான் இல்லங்க, இலவசம் ஒரு 2 கோடி ரேஷன் கார்டுங்க, ஒரு லாஜிக்கா ஒரு 2 நிமிஷம் தான். 2 கோடி ரேஷன் கார்டுக்கு மாசம் 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. லாஜிக் படி நான் பேசுறேன்னு 2 × 2 4000 கோடி, ஒரு மாசத்துக்கு 4000 கோடியை தெண்டமா கொடுக்கலாம் இலவசத்துக்கு. நாங்க என்ன சொல்றோம் தெரியுமா? இந்த ஓடுதல ஓட்ட பஸ், இந்த பஸ்ஸை பூரா நாம் தமிழர் கட்சியில மாத்துவோம். எப்படி? ஒரு புது பஸ் விலை, ஒரு புது பஸ் வால்வோ பஸ் நல்லா ஏசி போட்ட பஸ் 50 லட்சம் தான். 1 கோடி ரூபாய்க்கு 2 பஸ் வாங்கலாம். அப்ப 4000 கோடிக்கு 8000 பஸ் தமிழ்நாடு முழுக்க விடலாம். இதை நாம் தமிழர் கட்சி வந்தா செய்யும். தமிழ்நாடு முழுக்க ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலையும் ஐயா ஸ்டாலின் ஆட்சியிலையும் கிட்டத்தட்ட 24000 பஸ் ஓடுது. 3 மாசத்துல நாம் தமிழர் கட்சி வந்தா 8000 × 8000 8000 24000 பஸ் 3 மாசத்துல மாத்தி இந்த தமிழ்நாட்டில் ஓட்ட பஸ் எல்லாம் எடுத்து தூக்கி எறிவான். இதை இலவசம் கொடுக்காம சொல்ற ஒரு கட்சினால தான் பண்ண முடியும். நாம் தமிழர் கட்சி வந்தா பண்ணும். ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லி முடிக்கிறேன். தமிழ்நாட்டில் வருமானம், டாஸ்மார்க் வருமானம் 48000 கோடி ஒரு வருஷத்துல தாலி அறுத்து சம்பாதிக்கிறான். ஆனா அமுல் இந்தியான்னு ஒரு நிறுவனம் இருக்கு, அமுல் பால் பாக்கெட். அந்த நிறுவனம் வெறும் பால், தயிர், வெண்ணெய், மோர வித்து, நான் சொல்றது பொய்னா அமுல் இந்தியான்னு தேடிப்பாரு, செல்லுல தேடிப்பாரு. அந்த நிறுவனம் ஒரு வருஷத்துல மட்டும் 50000 கோடியை ஒரு வருஷத்துல சம்பாதிக்கிறான் பாலை வித்து.
இவன் பாலை வைக்க சொன்னா என்னத்தை வைக்கிறான்? ஆவி நிறுவனத்துல இவன் சாராயம் வைக்கிறான். உங்களுக்கு தேவை சாராயம் வைக்கிற அந்த கட்சியா இல்ல நாம் தமிழர் கட்சி சொல்ற பாருங்க இந்த மாதிரி ஒரு நலத்திட்டங்களை சொல்லி ஓட்டு கேட்கிற இந்த கட்சியாங்கிறத முடிவு பண்ணு. உங்கள்ட்ட ஓட்டு கேட்கறவன் யாரு தெரியுமா? தண்ணியை போட்டு புரோக்கர் பூரா நைட்டு விழுந்து கிசு கிசுன்னு பேசி இவனுக்கு ஓட்டு போடு அவனுக்கு ஓட்டு போடுன்னு சொல்றான். தண்ணியை போட்டு வருவான். அவன் சொல்ற ஆளுக்கு ஓட்டு போட போறீங்களா இல்ல இந்த படிச்ச பிள்ளைகளை இப்படி ரோட்ல நின்று கத்துறமே எங்களுக்கு ஓட்டு போட போறீங்களா என்பதை உங்க மனசாட்சி படி விட்டுறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்தபடியாக மாநில உறுப்பினர் பாலமுரளி ஐயா.